சின்ன மருமகளே. பாட்டிமா. மடி வரியா? கொஞ்சம் கோயிலுக்கு போகணும். சாயந்தரம் பூஜை பண்ணணும்ல, அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன். ம் வா. பாத்தியா, அந்த கண்ணு எவ்வளோ லீலையெல்லாம் செய்கிறான். இது பாரு, காலையில் பூஜை ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ண சொல்கிறேன்னு. பாட்டிமா, நான் போலாமா? இல்லைம்மா, கொஞ்சம் மேலே என் ரூமுக்கு வாயேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமாக பேசணும். வா சின்ன மருமகளே, உட்காரு. என் பக்கத்தில் உட்காரு. உனக்கு ஒன்று தெரியுமா, உன் ஹஸ்பண்டுக்கு சின்ன வயசுலேருந்து நான் தான் கேர்ள் ஃப்ரெண்டு. பாட்டிமா, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். அவன் எப்பவும் என்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டான். இன்னைக்கு நீயும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. சந்தோஷம் பாட்டிமா, உண்மையிலே நான் ரொம்ப பாக்கியசாலி. எனக்கு வாக்கு கொடு. இனிமே நீ உன் ஃப்ரெண்டுக்கிட்ட எதையும் மறைக்க கூடாது. நான் உங்க கால் பிடிச்சு விடுறேன். என்ன பொண்ணுமா நீ? என்னை விட நீ தான் ரொம்ப கழிச்சு போயிருக்க. இந்த நேரத்தில் நீ என் காலை அமுக்கி விட்டா எனக்கு பாவம் வரும். பாவம் இல்ல பாட்டிமா, எந்த பாவமும் ஆகாது. இப்ப நீங்க தானே என்ன உங்க தோழியா ஏத்துக்கிட்டீங்க. அதனால இப்ப இந்த தோழி சொல்றத கேளுங்க. படுங்க பாட்டிமா. சின்ன மருமகளே, இன்னொரு தடவை பண்ண. இன்னைக்கு நீ என் பக்கத்தில் படுத்துக்க. பாட்டிமா. பாட்டிமா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அட ராதிகா, நீ இங்கேயா இருக்க? நீ எதுக்காக வந்த? அது நான் வந்து உங்க காலை பிடிச்சு விடலாம் தான் வந்தேன். ஏய், வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் பிடிக்க வேண்டாம். சின்ன மருமக தான் பிடிச்சிட்டு இருக்காளே. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு அவ என் கூட தான் தூங்க போறா. சின்ன மருமகளே. பாட்டிமா, நீ கதவை சாத்திட்டு அப்படியே கொசுவத்தி ஏற்றி வச்சிரு. சரி. போப்பா, போய் தூங்குங்க. ராதிகா ப்ளீஸ் என் கூட வா. ராதிகா போங்க. ஐயோ, என்ன பண்றீங்க? அவன் தான் அவ்வளோ தூரம் உன்னை கூப்பிடுறானே, போயிட்டு தான் வாயேன். போகும்போதே அப்படியே கதவை சாத்திட்டு போ. சரிங்க பாட்டிமா. நம்ம கண்ணு நம்ம ரெண்டு பேரையும் கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்கிற மாதிரி சேர்த்து வச்சுட்டாரு. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நாம இன்னும் என் முதல் கல்யாணம் உன் கூட நடந்ததை நினைச்சு சந்தோஷமா இருக்க. நான் உன் கழுத்துல மாங்கல்யத்தை கட்டும்போது அப்ப என் கை உன் மேல லேசா பட்டதில்ல. அந்த ஸ்பரிசம் எனக்கு இன்னும் நினைவு இருக்கு. உன்னோட நெத்தில நான் குங்குமம் வைக்கும் போது அது நிச்சயமா நீயா தான் இருப்பேன்னு நினைச்சேன். சரி, போகட்டும், விடுங்க. விதி நம்ம வாழ்க்கையில எப்படி எப்படியோ விளையாடி இருக்கு. ஆனா கடவுள் நாம ரெண்டு பேரும் எப்பவும் ஒன்னா இருக்கிற மாதிரி எழுதியிருக்காரு. நம்ம உறவு இன்னைக்கு நேத்ததில்லை, ஜென்ம ஜென்மமா தொடர்ந்து வருது. இவ்வளவு சீக்கிரமா?